Hello students, yes, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிளாஸ் எல்லாம் எப்படி போகுது? கெமிஸ்ட்ரியோட எவ்வளோ சாப்டர் முடிஞ்சாச்சு உங்கள் ஸ்கூலில் எல்லாம்? ஸோ நான் இன்னைக்கு பார்க்க போகிறது கெமிக்கல் கைனட்டிக்ஸோட செகண்ட் பார்ட் தான். ஓகே, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சாச்சு. ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது செகண்ட் பார்ட் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் எல்லாருக்குமே தெரியுமா, Xylem is actually conducting a Independence Day quiz. Okay, Independence Day quiz conduct பண்ண போகிறேன். Independence Day quiz conduct பண்ண போகிறேன் வர்ற ஆகஸ்ட் 15th. எப்போ? 1. ஓகே, டைம் 1 தான். ஸோ வர்ற ஆகஸ்ட் 15th. ஸோ யாருக்கு வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, 8 to 12 படிக்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நோ இஷ்யூ. அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறவங்களுக்கு 5 lakh worth இருக்கிற கிஃப்ட்ஸ் தான் Xylem தரப்போகிறாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமாடா? ஓகே, அண்ட் இது இந்த வாட்டி Xylemல இருந்து நீ கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஆல் ஆஃப் யூ. எஸ், ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுட்டேன். ஸோ செகண்ட் பார்ட்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது கொலிஷன் தியரி, அரேனியஸ் ஈக்குவேஷன் அண்ட் ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் த ரியாக்ஷன் ரேட். ஓகே, ஸோ எந்தெந்தெல்லாம் ரியாக்ஷன் ரேட்டை எந்தெந்தெல்லாம் ஃபேக்டர்ஸ் எஃபெக்ட் பண்ணி இருக்கு அது நாம இன்னைக்கு பார்க்க போறது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ கொலிஷன் தியரி என்ன? கொலிஷன் தியரினா ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா? கொலிஷன் தியரினா என்னன்னு? ஸோ கொலிஷன் தியரினா என்ன? ஏதாச்சும் ஐடியாஸ்? ஸோ கொலிஷன் தியரினா ஆக்சுவலி 2 சயின்டிஸ்ட் இருந்தது. ஓகே, மேக்ஸ் அண்ட் வில்லியம்ஸ்னு 2 சயின்டிஸ்ட் இருந்தது. அவங்க தான் இந்த கொலிஷன் தியரி ப்ரப்போஸ் பண்ணது. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் இயர்ஸ்ல தான் டிஃப்ரெண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸும் இருக்கு. ஸோ ஆக்சுவலி பேசிக்கலி அவங்க தான் இந்த கொலிஷன் தியரி கான்ட்ரிபியூட் பண்ணது. ஸோ கொலிஷன் தியரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். ஸோ கைனடிக் தியரி பேஸ் பண்ணிட்டு தான் அங்கிருந்து தான் என்ன கொலிஷன் தியரியும் வந்தது. ஓகே, ஸோ this theory is based on kinetic theory of gases. Okay, start பண்ணலாமா? Okay, so normally என்ன ஒரு ரியாக்ஷன். ஓகே, நார்மலி என்ன சொன்னேன்னா அவங்க இந்த மார்க்ஸும் வில்லியமும் என்ன சொன்னேன்னா ரியாக்டன்ஸ் கொலைட் பண்ணிட்டு தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுறேன்னு. ஓகே, ரியாக்டன்ஸ் எப்படி கொலைட் பண்ணிட்டு தான் ப்ராடக்ட். எஸ், ஹலோ ஹலோ, yes yes Surya, hi Surya, good evening. Yes Surya, good evening. Yes, so எப்படி ஃபார்ம் ஆகுற? கொலைட் பண்ணிட்டு. என்ன கொலைட் பண்ணிட்டு? ரியாக்டன்ஸ் கொலைட் பண்ணிட்டு. சப்போஸ் நீங்க ஒரு ஜெனரலா ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். எப்படி? ஜெனரல் ரியாக்ஷன்னா A இருக்கும், B இருக்கும், இல்ல ப்ராடக்ட்டும் இருக்கும். ஓகே, சிம்பிளா AB இருக்கும், ப்ராடக்ட்டும் இருக்கும். ஸோ A2 அப்படி ஒரு கேஸும் அண்ட் B2 கேஸும் ரியாக்ட் பண்ணிட்டு என்ன கிடைக்குது? 2AB கேஸ் AG இல்ல AB கேஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, AB கேஸ் ஃபார்ம் ஆகுது. கிளியரா? ஸோ A2 B2 ரியாக்ட் பண்ணிட்டு தான் என்ன கிடைக்குது? AB கேஸ் கிடைக்குது. ஸோ சப்போஸ் இந்த A அண்ட் இந்த Aயும் Bயும் கொலைட் பண்ணிட்டு தான் ஓகே கொலிஷன் நடக்குதுங்க. ஸோ A அண்ட் Bக்கு இன்பிட்வீனா என்ன நடக்குது? கொலிஷன் நடக்குது. ஓகே, ரெண்டுக்குமே இந்த ரியாக்டன்ஸ்க்கு கொலிஷன் நடந்து தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுறது. ஓகே, ஸோ இந்த ரியாக்டன் ரேட், ஓகே ரியாக்டன் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா, ஆர் வி கேன் சிம்பிளி சே த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கொலிஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ அப்போ சிம்பிளா எப்படி எழுதலாம்? கொலிஷன் ரேட் directly proportional to, okay,
concentration of A2 into B2 அப்படி சொல்லலாம்ல. ஸோ A2 and B2 ஓட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா, ஓகே, A2 and B2 ஓட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா, ஸோ ரியாக்ஷன் கொலிஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுக்கும். பிகாஸ் அதில் ரொம்ப ரியாக்டன்ஸ் இருக்குல்ல, ஒப்வியஸ்லி ரியாக்ஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கு. இது எந்த பேசிஸ்ல இருக்கு? கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் ஓட பேஸ்ல. ஸோ கைனடிக் தியரி ஆன் த பேசிஸ் ஆஃப் kinetic theory of gas. kinetic theory of gas. So அதை எப்படி சொல்லலாம்? kinetic theory of gasனா அதோட டெம்பரேச்சர், அந்த கேஸோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கும். ஓகே, ரூம் டெம்பரேச்சர்ல. அண்ட் ப்ரெஷர் எப்படி இருக்கும்? ப்ரெஷர் 1 atm ப்ரெஷரும் இருக்கும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சரும் ப்ரெஷர் 1 atm ப்ரெஷர்லையும் தான் இருக்கும். அப்போ இங்க என்ன கொலிஷன் ரொம்ப நடக்கும்ல. ஸோ ஒரு மாலிக்யூலுக்கு 1 செகண்ட்ல 10⁻⁹ கொலிஷன் நடக்குது கைஸ். ஓகே, 1 செகண்ட்ல என்ன 10⁻⁹ கொலிஷன் நடக்குது. ஓகே, 1 மாலிக்யூலுக்கு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. 1 மாலிக்யூலுக்கு 10⁻⁹ டைம்ஸ் கொலிஷன் நடக்குது 1 செகண்ட்ல. ஸோ 1 கொலிஷனோட டைம் என்ன? 1 கொலிஷனோட டைம். ஸோ ஒரு மாலிக்யூல் 1 கொலிஷனுக்கு எடுக்கிற டைம் எவ்வளோ? ஸோ சிம்பிளா, ஸோ 1 செகண்ட்ல 10⁻⁹ எடுக்குது. அப்போ சிம்பிளா எப்படி சொல்லலாம்? 1 கொலிஷனுக்கு எடுக்கிற டைம் 10⁻⁹. ஸோ 1 மாலிக்யூல் 1 கொலிஷனுக்கு எடுக்கிற டைம் 10⁻⁹. ஓகே, 10⁻⁹ செகண்ட்னா இது ரொம்ப கம்மி. ஓகே, 10⁻⁹ செகண்ட்னா ரொம்ப கம்மி. ஸோ 1 செகண்ட்ல ஆக்சுவலி 10⁻⁹ கொலிஷன் நடக்குது. அப்போ அவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதா? ஆக்சுவலி இல்லை. ஓகே, 10⁻⁹ 1 செகண்ட்ல 10⁻⁹ கொலிஷன் நடந்தாலும் அவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகலை. ஓகே, ஸோ 10⁻⁹ கொலிஷன் நடந்தாலும் அவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகலை. ஏன் ஃபார்ம் ஆகலை? பிகாஸ் அங்கே இஃபெக்டிவ் கொலிஷன் நடக்கணும். என்ன இஃபெக்டிவ் கொலிஷன்னா? ஸோ ப்ராப்பராக கொலிஷன் நடக்கணும். ஓகே, ஸோ இஃபெக்டிவாக கொலிஷன் நடக்கணும். ஓகே, சும்மா ஜஸ்ட் கொலைட் பண்ணால் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. ஓகே, சும்மா கொலைட் பண்ணால் ஹாய் பா, ஹலோ, எஸ் ஹிபா, எஸ், சும்மா என்ன கொலைட் பண்ணால் ஃபார்ம் ஆகாது. கொலைட் பண்ணும்போது அந்த மாலிக்யூலுக்கு ஒரு மினிமம் எனர்ஜி இருக்கணும். ஸோ அந்த மினிமம் எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, மினிமம் எனர்ஜி தான் அதுதான் என்ன? ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ கொலைட் பண்ணும்போது ப்ராடக்ட் ஆகணும்னா அந்த மாலிக்யூல்ஸ்க்கு ஒரு மினிமம் எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ சப்போஸ் அந்த எனர்ஜி இல்லை, மாலிக்யூல்ஸ் வந்து கொலைட் பண்ணிட்டேன். ஓகே, கொலிஷன் நடந்திருக்கு, பட் அவ்வளோ ஆக்டிவேஷன் எனர்ஜி இல்லை, கம்மி தான் எனர்ஜி இருக்கு. அப்போ என்ன? ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணாது, ஜஸ்ட் கொலிஷன். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? ரியாக்டன்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, கொலிஷனுக்கு ப்ராப்பர் கொலிஷன் வேணும், அந்த கொலிஷனுக்கு மினிமம் எனர்ஜி வேணும். ஓகே, அந்த மாலிக்யூலுக்கு மினிமம் எனர்ஜி, அந்த மினிமம் எனர்ஜி தான் என்ன? ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் என்ன கிடைக்கும்? நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். கிளியர் ஆயிடுச்சாடா? ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஹிபா கிளியர் ஆயிடுச்சா? சூர்யா கிளியர் ஆயிடுச்சா? கிளியர். ஸோ அப்படி ப்ராப்பர் கொலிஷன், ஓகே, இஃபெக்டிவ் கொலிஷன். ஸோ அதுதான் fraction of effective collision. Okay, fraction of effective collision என்ன? So
ப்ராப்பர் கொலிஷன் எஃபெக்டிவ் கொலிஷன் தான் ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன் சொல்றேன். ஓகே, ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன்னா என்ன? ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன், fraction of collision. So fraction of collision we can represent with the letter F. Okay, so F is equal to, F ku equation irukku, F is equal to e raised to minus EA by RT, minus EA by RT. இதுதான் fraction of collision. fraction of collision na effective active energy irukano. Okay, collide பண்ற moleculeக்கு active energy effective energy irukano. Okay, so அதுதான் என்ன? fraction of colloids, that is F is equal to e raised to EA by RT. clear ஆயிடுச்சா? so EA RT எல்லாம் என்ன? so EA na effective collision. okay, EA na என்ன? EA ஒரு பர்டிகுலர் எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, பர்டிகுலர் எனர்ஜி இருக்கும்ல, ஸோ அதுதான் என்ன? ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே ஹிபா, ஸோ EA ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆர் எல்லாருக்குமே தெரியும் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், Tனா என்ன? டெம்பரேச்சர். ஓகே, கிளியரா? கிளியர். ஓகே, ஸோ அதுதான் ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன். F is equal to e raised to minus EA by RT. கிளியர்? அப்போ என்ன? சப்போஸ் effective collision எல்லாம் ப்ராப்பராக இருக்கு, effective collision நடந்துன்னு நினச்சிக்கோங்க, அப்போ ப்ராடக்ட் கிடைக்குமா? இல்லை, ப்ராடக்ட் கிடைக்காது. அப்போ கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ என்ன கண்டிஷன்? அதுதான் அதோட அலைன்மெண்ட். ஓகே, அதுதான் அந்த மாலிக்யூல்ஸோட அலைன்மெண்ட், ப்ராப்பர் அலைன்மெண்ட்டாக இருக்கணும். ஓகே, என்ன? ப்ராப்பர் அலைன்மெண்ட் வேணும். ஓகே, ஸோ அலைன்மெண்ட்டும் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ எப்படி? ஸோ ப்ராப்பர் அலைன்மெண்ட்னா, சப்போஸ் நீங்கள் நினச்சிக்கோங்க A and B தான் இருக்குல்ல, ஸோ ஏயும் பியும் ப்ராப்பராக கொலைட் பண்ணால் அங்கேருந்து என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். சப்போஸ் A and B ப்ராப்பர் இம்ப்ராப்பரா, ஓகே, இம்ப்ராப்பரா கொலைட் பண்ணா அங்கிருந்து அந்த கொலிஷன்ல ப்ராடக்ட் கிடைக்காது. என்ன? திருப்பி ரியாக்டன்ட் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ சேம் A and B கொலைட் பண்ணியாச்சு, அங்கிருந்து ineffective collision நடக்குது. ஓகே, ineffective collision நடக்குது, அங்கிருந்து ரியாக்டன்ஸ் கிடைக்குது, ஆனாலும் என்ன? ப்ராடக்ட்ஸ் கிடைக்கல. ஓகே, ப்ராடக்ட்ஸ் கிடைக்கல பிகாஸ் அதோட அலைன்மெண்ட் ப்ராப்பர் இல்லை. ஸோ ப்ராப்பரான அலைன்மெண்ட் இருந்தால் அதுதான் என்ன? ஸ்டெரிக் ஃபேக்டர். ஓகே, ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருந்தால் எப்படி சொல்லலாம்? ஸ்டெரிக் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஓகே, ஓகே, ஸோ ஸ்டெரிக் ஃபேக்டர் P. ஓகே, P is steric factor. Steric factor. Okay, clear ஆயிடுச்சா? So நாம collision rate சொன்ன, collision rate என்ன? collision rate equal to Z into concentration of A2 into concentration of B2. அதுதான். And fraction of effective collision சொன்ன, fraction of effective collision என்ன? F is equal to e raised to EA by RT. And steric factor P யும் ஒரு ப்ராப்பர் கொலிஷன் மேல டிபெண்ட் பண்ற. ஓகே, ப்ராப்பர் கொலிஷன்னா collision rate and fraction of effective collision and steric factor. அப்ப சிம்பிளா எப்படி எழுதலாம்? ஸோ சிம்பிளா எப்படி எழுதலாம்? சிம்பிளா என்ன? collision rate
is equal to Z into concentration of A2 into concentration of B2. And நம்மளோட என்ன second fraction of effective collision la. So second point is fraction of effective collision. So fraction of effective collision order equation enna? Fraction of effective collision F is equal to e raised to minus EA minus e raised to minus EA divided by RT, and steric factor P. So அப்ப எப்படி சிம்பிளா சொல்லலாம் rate is equal to we know rate is equal to steric factor P into F என்ன fraction of effective collision F into Z into concentration of A2 into concentration of B2. எப்படி சிம்பிளா சொல்லலாம்ல. And we know rate என்ன rate equationல rate is equal to K into இங்க A2 B2 தானே, A2 concentration of A2 into concentration of B2 தான். So இந்த two equations பாருங்க. So this is equation number 1, this is equation number 2. So இந்த two equations பாருங்க. So this is first equation, this is second equation. left side ல rate தான் இருக்கு, இதுவும் rate இதுவும் rate. அப்ப இந்த equation எப்படி எழுத முடியும்? So rate. So left side same தான். So நான் இது erase பண்ணி எழுதுறேன். So rate அப்போ P into F into Z concentration of A2 and concentration of B2 is equal to K concentration of A2 concentration of B2. அப்படி சிம்பிளா எழுதலாம்ல. So இங்க என்ன காமனா இருக்கு? So இங்க A2 B2 concentration of A2 B2 காமனா இருக்கு. So இத நான் சிம்பிளா கட் பண்ண போறேன். So அப்ப என்ன கிடைக்குது? K is equal to P. F ஓட வேல்யூ என்ன? F ஓட வேல்யூ e raised to minus EA by RT and into Z. Okay, into Z. So இதுதான் நம்மளோட collision theory. Okay, இதுதான் collision theory equation. Okay, clear ஆயிடுச்சா எப்படி derive பண்ணதுன்னு? So first collision rate, அதுக்கப்புறம் fraction of effective collision, and third point is steric effect. Steric effect na enna? Proper collide பண்ற இல்லனா alignment. Okay, so இதுதான் இந்த equation. K is equal to PZ e raised to minus EA by RT. Clear? So இதுல P na enna? P is steric factor or probability factor nu சொல்லுவேன். And Z na enna? Collision frequency. Okay, Z na enna? Collision frequency. EA activation energy, or universal gas constant. T absolute temperature in Kelvin. Clear ஆயிடுச்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா?
Yes, Sajid. Okay, thank you, Sajid. Okay, clear. So, இது clear னு நினைக்கிறேன். Then we can move to next point. Okay, next topic. That is Arrhenius equation. Okay, Arrhenius equation, the effect of temperature on rate equation. So, நமக்கு தெரியும் நார்மலா temperature increase ஆகும்போது obviously reaction ஓட speed increase ஆகும்ல. So, temperature increase ஆகும்போது, so I am writing here temperature increase ஆகும்போது obviously reaction rate, okay, reaction ஓட speed normally most of the reaction அப்படிதான் நடக்கும். Okay, so temperature, yes ma'am, doubt, okay ma'am, super, okay. Okay, thank you. So the effect of temperature, normally temperature increase ஆகும்போது என்ன rate of reaction automatically என்ன increase ஆயிடும். Okay, so என்ன rate of reaction, temperature increase ஆகும்போது rate of reaction increase ஆயிடும். அப்போ சிம்பிளா okay, so temperature increase ஆகும்போது reaction rate increase ஆயிடும். அப்போ அதுல இருந்து தான் இந்த equation வந்தது. Okay, இதுதான் Arrhenius equation. Okay, so K is equal to, okay, K is equal to A into E raised to minus EA by RT. Okay, so என்ன A na K na என்ன rate of a reaction, ஒரு reaction ஓட rate தான் என்ன K. So A na என்ன அது frequency factor. Okay, frequency factor, and R is universal gas constant, and E is activation energy of a reaction, and T is absolute temperature. Okay, clear ஆயிடுச்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? clear. இதுதான் Arrhenius equation. Okay, so உங்களுக்கு எக்ஸாமுக்கு Arrhenius equation இல்லனா collision theory ல இருந்து terms explain பண்றதுக்கு, okay, அவங்க equation கேட்பேன். Okay, collision theory ல rate constant ஓட equation என்ன அப்படிதான் கேட்பேன். with நீங்க என்ன எழுதணும், இது ப்ராப்பரா இந்த equation எழுதி அதுக்கப்புறம் எல்லா termsம் explain பண்ணணும். Okay, so என்ன P னா steric factor, so என்ன Z collision frequency, and EA activation energy. So எல்லாம் அப்படி terms என்னன்னு செப்பரேட்டா எழுதணும். ஓகே, ஸோ டேர்ம்ஸ் equation எழுதணும்னா ஜஸ்ட் equation மட்டும் எழுதுனா போதாது, ப்ளஸ் என்ன எழுதணும், ஸோ இந்த equationோட ப்ராப்பர் டேர்ம்ஸும் எழுதணும். ஓகே, எந்த டேர்ம், ஓகே, ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ Arrhenius தியரிக்கும் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, கிளியர். ஸோ அண்ட் நெக்ஸ்ட், ஸோ இதுவும் Arrhenius equation தான். ஓகே, நார்மலி ஆக்டிவேஷன் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த இக்குவேஷன் யூஸ் பண்ணும். ஓகே, ஜஸ்ட் உங்களுடைய டெக்ஸ்டில் இக்குவேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இக்குவேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இக்குவேஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகே புவனி, எஸ், ஸோ இக்குவேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இக்குவேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன இக்குவேஷன், லாக் இன்டூ லாக் K2 by K1 equal to EA by 2.303 into RT. Okay, T na actually T2 minus T1 divided by T1 into T2. அதுதான். So அதுதான் T na. Okay, T ஓட substitution. So this equation normally எதுக்கு யூஸ் பண்ற, EA ஓட value calculate பண்றதுக்கு. So from K1 and K2 temperatures எல்லாம் கொடுத்திருக்கு. Okay, அப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? So ப்ராப்ளம் பார்க்கலாமா? எல்லாரும் ரெடியா ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு? Yes Hiba. Hello Sona. Yes. Okay, then I will give you one question. The rate constant of a reaction at 400 and 200 Kelvin are 0.04 and 0.02 second inverse respectively. Calculate the value of activation energy. So EA ta calculate பண்ணனும். Okay, so EA calculate பண்ணனும்னா இங்க என்ன யூஸ் பண்ணனும்? Okay, first given எழுதலாம். So என்ன இங்க கொடுத்திருக்கு, the constant of reaction 400 and 200 Kelvin ல. So
T2 temperature is equal to 400 Kelvin. And T1 temperature, yes Hiba. So T1 temperature is equal to 200 Kelvin. And the rate constant, okay, so rate constant K1 and K2 inga koduthiruku. So K2 na enna? K2 is 0.04. So I am writing here 0.04 and K1 enna? 0.02. enna idhula irundhu according to Arrhenius theory வச்சு என்ன calculate பண்ண முடியும்? Activation energy calculate பண்ண முடியும். So Arrhenius theory equation எப்படி எழுதலாம்? So Arrhenius equation log K2 divided by K1, that is equal to EA by 2.303 R T. T means எப்படி எழுதணும்? T2 minus T1 divided by T1 into T2 or T1 T2 T1 T1 into T2 or T2 into T1 எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகே, ஸோ இதுதான் equation. ஸோ எல்லாமே இங்கே substitute பண்ணலாமா? ஸோ log K2 ஓட value, yes, இது K2 ஓட value, okay, இது K2 and this is K1, okay. So K2 ஓட value 0.04 divided by 0.02, that is equal to EA na enna? EA தெரியாது, EA தான் calculate பண்ணணும். So EA divided by 2.303, okay, 2.303. EA 2.303. R ஓட வேல்யூ என்ன? R ஓட வேல்யூ எல்லாருக்குமே தெரியும், 8.314 இல்ல, யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ 8.314 into yes, T2 na 400 minus 200 divided by, so divided by 400 into 200. So simplify இது எப்படி எழுதலாம்? So log 0.04 divided by 0.02 na என்ன? So I think it's visible la. Okay, yes. So log log 2. Okay, this is equal to log 2. This is equal to EA by 2.303 R na 8.314 into இது சிம்பிளா எப்படி எழுதலாம்? 1/400 அப்படி எழுதலாம்ல. 1/400, 200 மேல, ஸோ அது கட் பண்ணா 400. ஓகே, 1/400 அப்படி எழுதலாம். ஓகே, ஸோ இதில் இருந்து என்ன கால்குலேட் பண்ணணும்? EA தான் கால்குலேட் பண்ணணும். கிளியரா? EA தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ EA கால்குலேட் பண்ணுறதுக்கு எப்படி? EA is equal to log 2 into, so EA எப்படி எடுக்கலாம்? So log 2 into 2.303 R na 8.314 into 400. So இதோட வேல்யூ நீங்க போட்டு பாருங்க. ஸோ இது தான் வரும். EA is equal to log 2 into 2.303 into 8.314 into 400. ஸோ அதோட வேல்யூ தான் என்ன? ஆக்டிவேஷன் எனர்ஜி. கிளியர் ஆயிடுச்சா? ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ண முடியும்னு? எஸ்,
Yes, Menaka. Log 2. Very good, Hiba. So then we can move to next question. Okay, next question பார்க்கலாம். So question என்ன? Consider the following statement. Okay, statement கொஞ்சம் statement கொடுத்திருக்கு. So அத statement ஓட points. Okay, first statement, increase in concentration of the reactant increases the rate of a zero order reaction. No, actually this is wrong la. This statement is wrong. Simple சொல்லலாம். So increase in concentration of the reactant increase the rate of, it is independent of rate. Okay, independent of rate. அப்ப என்ன இது wrong. Okay, this first statement is wrong. Okay, so second statement என்ன, rate constant K is equal to collision frequency A is equal to A0. So அது பார்க்கலாம். Okay, so okay, so second எப்படி எழுத முடியும்? Normally Arrhenius equation வச்சு normally எப்படி எழுதலாம்? Normally Arrhenius equation K is equal to A e raised to minus EA RT. So இங்க என்ன, EA is equal to 0 தான். இப்போ EA 0 னா இந்த term 0, K is equal to A தான். So rate constant is equal to collision frequency. Yes, this is correct. Okay, this statement is correct because K is equal to என்ன, Arrhenius equation K is equal to A into E raised to minus EA by RT. So இங்க என்ன 0 இருக்கு, activation energy is 0. So activation energy is 0 means இந்த term complete 1 ஆயிடுச்சு. So இது A. So then K is equal to A. Yes, rate constant is equal to collision frequency. Collision frequency na enna, A. So that is correct. So rate constant, third point, rate constant K is equal to collision frequency A if E raised to A is infinity. This is wrong. Rate constant K is equal to collision frequency illa, that is wrong. Okay, EA infinity ஆயிடுச்சுன்னா என்ன, rate of K is not equal to frequency. Okay, 0 ஆயிடும். Okay, so this is also wrong. A plot in log K versus temperature is a straight line. Yes, actually இது correct தான். Okay, இது no இது correct இல்ல, straight line இல்ல. Okay, so ln K versus temperature is not a straight line. This is also wrong. So a plot of ln K versus 1 by T is a straight line with a positive slope. So yes, this is correct. Okay, so correct answer enna, 1 illa 2 and 4. So correct answer enna, correct answer is 2. Rate constant is equal to collision. Yes, and 4 5. Okay, 1 and 2 and 5, 2 and 5, 2 and 5. Yes, option C is the correct answer. Clear clear ஆயிடுச்சா? So next question பார்க்கலாம். What is the activation energy for a reaction if its rate doubled when the temperature is raised from 100 to 400 Kelvin? So same question தான் நம்ம already பண்ணதில்ல, Arrhenius concept வச்சு பண்ண same question தான், no doubt same தான். So இது நீங்க homework கொடுக்கிறேன். So நீங்க பண்ணி answer comment sectionல போடுங்க. Okay, so comment sectionல answer போடுங்க. Okay, clear? Then we are moving to next topic, that is factors affecting the reaction rate. So first one is nature and state of a reactant. Second is concentration of the reactant. Next is surface area of the reactant. Fourth one is temperature of the reaction. Fifth one is presence of catalyst. So பார்க்கலாமா? Yes, Bharat. Yes, Bharat. Next session பாரத்தோட request accept பண்ணிட்டு next sessionல இருந்து organic தான். Okay, happy Bharat? Next
செஷன்ல இருந்து ஆர்கானிக் தான் நாம பார்க்க போறது. ஓகே, ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டேன் பாரத். So yes, first nature and state of reactants. Okay, so first one is the net energy involved in this process is depend on the nature of reactant. So activation energy illana potential energy that depends on reactants. Reactant da net energy depend pannu. So அது என்ன, டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் எனர்ஜி தான். ஸோ ரியாக்டன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது எனர்ஜியும் சேஞ்ச் ஆகும். ஓகே ஹிபா? எஸ். ஸோ இட் டிபெண்ட் ஆன் நேச்சர் ஆஃப் ரியாக்டன் அண்ட் ஹென்ஸ் த ரேட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ஸ். எஸ், ஒப்வியஸ்லி என்ன டிஃப்ரெண்ட் ரியாக்டன் டிஃப்ரெண்டாக யூஸ் பண்ணும்போது அதோட ரேட், அந்த ரியாக்ஷனோட ரேட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே, ஸோ எப்படி ரியாக்ஷனோட டிஃப்ரெண்ட் ரியாக்டன் யூஸ் பண்ணும்போது அங்க நடக்கிற ரேட், ஓகே, டிஃப்ரெண்ட் ரியாக்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் ரேட் தான். ஓகே, the physical state of the reactant also play an important role in influence of a reaction. Okay, so suppose சாலிடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், இல்லைன்னா கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கலாம், அதுவும் டிபெண்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ அந்த நேச்சரும், ஓகே, அந்த ரியாக்டண்டோட பிசிக்கல் ஸ்டேட்டும் ஒரு ரியாக்ஷன் ரேட்டை டிபெண்ட் பண்ணுவேன். ஓகே, கிளியர்? Gas phase reaction are faster, okay, as compared to solid and liquid. Gas phase reaction are faster as compared to involved in solid and liquid. Liquid and solid விட gas ரொம்ப fast. Okay, so next பார்க்கலாம் concentration of the reactants. Okay, so concentration increase ஆயிடுச்சுன்னா எப்படி வரும்? சப்போஸ் என் கையில reactants இருக்கும்ல, ஸோ ரியாக்டன் A and B யோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, A and B ஜாஸ்தியா இருக்குன்னா கான்சென்ட்ரேஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே, ஸோ ரியாக்ஷன் ரேட், எஸ் சூர்யா, எஸ், ஸோ ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா, ஓகே, சப்போஸ் என்ன கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா, கான்சென்ட்ரேஷன்னா ரியாக்டண்டோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன, ரேட்டும், ஒரு ரியாக்ஷனோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிடும். பிகாஸ் கொலிஷன் அங்க ஜாஸ்தியா இருக்கும்ல, பிகாஸ் நிறைய அங்க என்ன இருக்கு, ரியாக்டன்ஸ் இருக்கு. So the rate of reaction increases with the increase in concentration of the reactants. Okay, the effect of concentration is explained on basis of collision theory. So collision theory rate and எல்லாமே சொல்லி இருக்கு. Okay, so collision rate எப்போ increase ஆகும், concentration increase ஆகும்போது collision rate. That means collision rate is directly proportional to concentration of reactants னு சொல்லலாம். And according to this theory, the rate of reaction depend upon the number of collision between reacting molecules. So reacting molecules oda collision increase ஆகும். எப்போ increase ஆகும், because அங்க நிறைய reactants இருந்தா. Okay, so concentration, suppose okay, concentration increase ஆகணும்னா, okay, concentration increase ஆயிடுச்சுன்னா, இல்லனா நிறைய reactants இருந்துச்சுன்னா collision increase ஆயிடும். Okay, collision increase ஆயிடுச்சுன்னா rate of reaction increase ஆயிடும். Next, surface area of the reactant. Okay, so in heterogeneous reaction, the surface area of solid reactant play an important role. Suppose reactant solid னு நினைச்சுக்கோங்க. Okay, solid னு நினைச்சுக்கோங்க. அப்ப surface area increase ஆயிடுச்சுன்னா normally automatically rate of reaction increase ஆகும். Okay, so surface area increase ஆயிடுச்சுன்னா rate of reaction increase ஆயிடும். Okay, so surface area increase ஆயிடுச்சுன்னா rate of reaction increase ஆயிடும். For a given mass of reactant, when the particle size decreases, surface area increases. Okay, so நீங்க surface area increase னா எப்படி நினைக்கும்? Okay, ஒரு big particle போட்டேனா, so suppose ஒரு big molecule, big reactant போட்டேனா அதோட surface area increase ஆகும். இல்ல small particle னா தான் அதோட surface area increase ஆகும். Okay, so
பார்ட்டிகிளோட சைஸ் கம்மி ஆகும்போது தான் என்ன அதோட சர்ஃபேஸ் ஏரியா ஓகே அந்த பார்ட்டிகிள் இல்லைன்னா அந்த ரியாக்டண்டோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும் ஓகே அண்ட் எக்ஸாம்பிள் powdered calcium carbonate react much faster with the dilute HCl than same mass okay same mass இருக்கிற calcium carbonate powderம் calcium carbonate ஒரு என்ன solid rockம் அதுல போட்டா அந்த powdered calcium carbonate தான் HCl ல சீக்கிரமா ரியாக்ஷன் நடக்கும் அதுக்கு ரீசன் என்னன்னா பவுடர் ஆகும்போது ஓகே சர்ஃபேஸ் ஏரியா அங்க இன்க்ரீஸ் ஆயிடும் ஓகே ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் பார்ட்டிகிள் சின்னதாகும் போது ஓகே பார்ட்டிகிள் சைஸ் கம்மி ஆகும்போது தான் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும் கிளியரா நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஸோ கேட்டலிஸ்ட் நார்மலி கேட்டலிஸ்ட் ஒரு ரியாக்ஷன்ல எப்படி நடக்கும் ஒரு ரியாக்ஷன் கேட்டலிஸ்ட் போட்டா ஸோ 2 டைப் கேட்டலிஸ்ட் இருக்குல்ல பாசிட்டிவ் கேட்டலிஸ்டும் இருக்கு நெகட்டிவ் கேட்டலிஸ்டும் இருக்கு ஸோ பாசிட்டிவ் கேட்டலிஸ்டோட பிரசன்ஸ்ல ரியாக்ஷன் ஸ்பீடா நடக்கும் ஓகே ரியாக்ஷன் ஸ்பீடா நடக்கும் பட் நெகட்டிவ் கேட்டலிஸ்டோட பிரசன்ஸ்ல ரியாக்ஷன் ஸ்லோவா தான் நடக்கும் ஓகே நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் போட்டா ரியாக்ஷன் ஸ்லோவா தான் நடக்கும் கிளியரா so the catalyst is substance which alter the rate of reaction okay so rate of reaction change பண்ண முடியும் யாருக்கு இந்த கேட்டலிஸ்ட்க்கு இன்க்ரீஸும் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணவும் முடியும் ஓகே so without any chemical change okay அதுக்கு அந்த கேட்டலிஸ்ட் இந்த ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது ஓகே ஸோ கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ல என்ன பார்ட்டிசிபேட் பண்ணி வேற ஒரு ப்ராடக்டா மாறாது பட் என்ன இந்த ரியாக்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இல்லைன்னா ரியாக்ஷன் ரேட்டை டிக்ரீஸ் பண்றதுக்கு யாருக்கு எபிலிட்டி இருக்கு கேட்டலிஸ்டுக்கு எபிலிட்டி இருக்கு they may participate in the reaction but again regenerate at the end of the reaction so reactionல normally participate பண்ணுவேன் பட் என்ன லாஸ்ட் அது செப்பரேட்டா என்ன கேட்டலிஸ்ட் இருக்கோ அந்த சேம் கேட்டலிஸ்ட் அந்த ரியாக்ஷனுக்கு அப்புறமும் அந்த சேம் கேட்டலிஸ்ட் கிடைக்கும் ஓகே ஸோ கிடைக்கும் ஸோ நார்மலி அந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகி ஜஸ்ட் என்ன அந்த ரியாக்ஷன் ரேட் ஓட ஸ்பீட் ஓகே ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் in the presence of catalyst the energy of activation is lowered okay so ஒரு ரியாக்ஷன் ரேட் ஓகே ஒரு ரியாக்ஷன்ல எனக்கு கொஞ்சம் கேட்டலிஸ்ட் போட்டா அங்க என்ன நடக்கும் ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாகும் ஓகே இட்ஸ் லோவர் த ஆக்டிவேஷன் எனர்ஜி ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி ஆயிடுச்சுன்னா நிறைய மாலிக்யூல்ஸ்க்கு என்ன ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும் ஓகே ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி ஆயிடுச்சுன்னா ஓகே இங்க ஒரு கிராஃப் இருக்கு ஸோ இங்க பாருங்க so without EA activation energy without catalyst so அது எப்படி போகுது இங்க இருந்து வந்து and இங்க ஓகே so activation energy so இவ்ளோ இருக்கு ஓகே activation energy without catalyst so with catalyst எப்படி வருது with catalyst activation energy கம்மி ஆயிடுச்சு just பாருங்க activation energy கம்மி ஆயிடுச்சு சேம் ப்ராடக்ட் எல்லாமே சேம் ஓகே ப்ராடக்ட் எல்லாமே சேம் பட் ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி ஆயிடுச்சு ஓகே ஸோ இது பார்க்கும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன கம்மி ஆயிடுச்சு ஓகே ஸோ அப்போ என்ன நிறைய மாலிக்யூல்ஸ்க்கு கொலைட் பண்ணால் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண முடியும் ஓகே ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி ஆயிடுச்சு மீன்ஸ் நிறைய மாலிக்யூல்ஸ்க்கு சின்ன ஆக்டிவேஷன் எனர்ஜிலேயே என்ன ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆக முடியும் கிளியரா ஏதாச்சும் டவுட் இருக்கா ஹிபா பாரத் சூர்யா மேக்னா எனி டவுட்ஸ் எஃபெக்ட் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இதுதான் ஸோ கேட்டலிஸ்ட்னா நார்மலி கேட்டலிஸ்ட் போட்டால் எதில் எஃபெக்ட் ஆகும் ஆக்டிவேஷன் எனர்ஜியில் தான் எஃபெக்ட் ஆகும் கிளியர் okay then I will give you a question okay then I will give you a question
ஸோ இது ஒரு நீட் கொஸ்டின் தான், உங்களோட புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ த அடிஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் டியூரிங் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆல்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் quantity? Option A enthalpy, option B activation energy, option C entropy, option D internal energy. So addition of catalyst add பண்ணும்போது so chemical reactionல எந்த change எந்த quantityல change வரும்? so chemical reaction என்ன catalyst add பண்ணும்போது எந்த quantityல chemical reactionோட எந்த quantityல change வரும்? enthalpy, activation energy, entropy, internal energy. சிம்பிளா சொல்லலாம்ல, activation energy தான் ஆல்ரெடி சொல்லி இருக்குல்ல. ஸோ என்ன activation energyல தான் change வரும். ஓகே, எஸ் ஹிபா, ஆப்ஷன் பி. வெரி குட் ஹிபா, ஆப்ஷன் பி தான் activation energy. ஓகே, activation energy. கிளியர் ஆயிடுச்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட்? எஸ், ஆப்ஷன் பி. வெரி குட். நோ கிளியர் மேம். ஓகே ஹிபா, ஸோ எல்லாம் கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ நாம் இன்னைக்கு பார்த்தது ஃபர்ஸ்ட் கொலிஷன் தியரி, அரேனியஸ் கான்செப்ட் அண்ட் ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் ரியாக்ஷன் ரேட். ஸோ நாம் சக்ஸஸ்ஃபுல்லி கெமிக்கல் கைனட்டிக்ஸ் முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. ஓகே, ஸோ நானே வந்து உங்களுக்கு ஆன்சர் தர்றேன். ஓகே, ஸோ அண்ட் இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். வர்ற சண்டே, சாரி நெக்ஸ்ட் டே, டுமாரோ, ஆக்சுவலி இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு Xylem is conducting a quiz. ஓகே, ஜிகே quiz தான். ஸோ 10 to 12 படிக்கிற யாரா இருந்தாலும் உங்களுக்கு இந்த குவிஸில் அட்டென்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஜிகே தான். அண்ட் இதோட வின்னர்ஸ்க்கு இதில் வின் பண்ணுறவங்களுக்கு 5 lakh ஒர்த் இருக்கிற கிஃப்ட்ஸ் தான் கிடைக்க போகிறாங்க. அண்ட் இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிவிட்டு. அண்ட் இது இந்த வாட்டி Xylemத்தில் இருந்து சூப்பராக நீட் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தேன் 100 ஸ்டூடெண்ட் 500க்கு மேலே எடுத்திருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஆல் ஆஃப் யூ. So I hope you enjoy this session. and Xylem YouTubeல மட்டும் இல்லை, அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் go and follow us. ஸோ வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அங்கேருந்து ஃபேக்கல்ட்டிஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ளஸ் ஃபியூச்சர் அப்டேட்ஸும் கிடைக்கும். ஸோ just do it. Okay, I hope you enjoy this session. Thank you so much.